ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு பார்சல் அனுப்பியிருந்தாங்க. அதில் என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. நானும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஏதோ ஒன்று க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணேன். அந்த பேக்கை ஓப்பன் பண்ணும்போது அதில் நிறைய கவராக நிறைய இருந்துச்சு. என்னடா இது ஒவ்வொரு கவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை பிரித்தேன். அதில் பிரிக்கும்போது தம்பிக்கு வந்து ருத்ரனுக்கு வந்து பேபி வைப்ஸ் வாங்கியிருந்தாங்க. வீட்டில் அது தீர்ந்துடுச்சு. அதை நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. அதை அவங்களே அனுப்பி விட்டுட்டாங்க. எப்போதும் வந்து மணி போட்டு விடுவாங்க, நான் வாங்கிக்குவேன். இந்த தடவை அவங்க அனுப்பி விட்ருக்காங்க. ஆனால் இது மெயின் மேட்ரு கிடையாதுங்க. இது வந்து சும்மா அந்த பார்சல் அனுப்பும்போது இதையும் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு மெயினாக வேறு ஒரு திங்ஸ் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து தம்பிக்குள்ளே பேபி பவுடர் சோப்பு எல்லாமே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, ப்ரோட்டீன் பவுடர் தான் அனுப்பியிருக்காங்க. இது வந்து ஜிஹெச்சில் கொடுப்பாங்க. எனக்கு அதே இது அப்போலோ மெடிக்கலில் கிடைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க. இது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த அப்போலோ மெடிக்கலில் மட்டும்தான் இது கிடைக்கும். பரவாயில்ல, என்னோடய லக்குக்கு இது கிடச்சிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. என்ன ஸ்நாக்ஸ்னால் அல்வாவும் பலாப்பழம் சிப்ஸும் இருந்துச்சு. அதில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் அதில் அனுப்பியிருந்தாங்க. பார்சல் ஓப்பன் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுதான் என்னுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. இதை வந்து கடைசியாக வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் என்ன இருக்குன்னா, பிரதீக்கு ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. பிரதீக் வந்து அவனுக்கு பர்த்டே வருது. அதனால் பிரதீக்கு ட்ரெஸ்ஸும், எனக்கு கல்யாண நாளைக்கு சாரியும், அப்புறம் எங்கள் 2 பேருக்கு எடுத்துகிட்டு ருத்ரன் குட்டிக்கு எடுக்காமல் இருக்க முடியுமா, அதனால் ருத்ரன் குட்டிக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கலை. அவங்களுக்கு நான் வந்து தனியாக ட்ரெஸ் வாங்கி அனுப்பி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தா, என்னோடய சாரீ தான். சாரீ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. என்கிட்ட இல்லாத கலராக பார்த்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இனி தான் இதுக்கு ப்ளவுஸ் தைக்கணும். ப்ளவுஸ் தைச்சிட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இந்த சாரீ வியர் பண்ணிட வேண்டியதான். ஆனால் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து அவங்களால வர முடியல. நாங்கள் வந்து தம்பியோட பர்த்டே அன்றைக்கி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் எங்களோட ஆனிவர்சரியை. இதுதான் ருத்ரன் குட்டியோட ட்ரெஸ்ஸு. ருத்ரன் குட்டியோட ட்ரெஸ்ஸு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்டில் வந்து சொல்லுங்கள். யாரோட ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு அதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.